பலத்த சூறைக்காற்று காரணமாக பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். என்ன விவரம் கார்த்திக்? புயல் சின்னம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. பாம்பன் பாலத்தை பாத்தீங்கன்னா மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வரை பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக நேற்று பாத்தீங்கன்னா பாம்பன் பாலத்துல எந்த ரயிலுமே செல்லக்கூடாதுன்னு ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து ராமேஸ்வரம் வந்த ரயில், அதே போல சென்னையில இருந்து ராமேஸ்வரம் வந்த 2 ரயில்களும், மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வந்த ரயில் அனைத்துமே மண்டப ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து பயணிகள் பேருந்து மூலம் ராமேஸ்வரம் அழைத்து செல்லப்பட்டாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த பாம்பன் பாலத்துல 60 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதன் காரணமாக பாம்பன் பாலத்தில் ரயில்கள் சில தடை விதிச்சிருக்காங்க. தற்பொழுது காற்றின் வேகம் லேசா குறைந்திருக்கும் சொல்லப்படுது. இன்னும் பாத்தீங்கன்னா பாம்பன் ரயில் பாலத்துல இன்ஜினை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரயில் இயக்கப்படுவதாக அறிவிச்சிருந்தாங்க. இருந்தபோதும் இங்க காற்றின் வேகம் அதிகரித்து தான் காணப்படுது. இந்த சோதனை ஓட்டத்துக்கு பிறகுதான் தெரியும் பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை துவங்குவாங்களா இல்ல இன்னும் துவங்குவதற்கு 2 நாட்கள் ஆகுமாங்கிறது தெரிய வரும். தற்பொழுது பாத்தீங்கன்னா பாம்பன் ரயில் பாலத்துல இன்ஜினை இயக்கி ரயில்வே நிர்வாகம் சார்பாக இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.